வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சைட் டிஷ் சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் ரொம்ப பொருத்தமான சைட் டிஷ் சனா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரோட்டீன் ரிச் அதிகமான இந்த கொண்டைக்கடலை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கு இது போல் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான சனா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். ஒரு ஸ்பூன் நெய் இது மேலே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு நல்லா ஹாட்டான வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நான் அதில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துட்டேங்க. 3/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மெத்துன்னு பிசைஞ்சு வச்சிடலாம். இது போல் பிசைஞ்சு வச்சுட்டு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு தடவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டவங்க, மூடி வச்சிடலாம். இப்போ சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் முதல் நாள் நைட்டே ஒரு அரை கப் வெள்ளை கொண்ட கடலை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் தண்ணி வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் போட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு தண்ணி ஊற்றிட்டு இல்லை 8 சவுண்டு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுட்டேங்க. கையில் இது போல் நசுங்கினா நல்லா நசுங்கணும். இப்போ இது கூட சேர்த்து அரைக்க வேண்டியவை வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 இது போல் கட் பண்ணிக்கலாம். 2 நாட்டு தக்காளி, ஒரு பெங்களூர் தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக புதினா இதெல்லாம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் நைஸாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சன்னாவில் 2 கரண்டி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை போல் மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா நசுக்கி வச்சிடலாங்க. ஏன்னா இது அந்த இதில் போடும்போது சன்னா மசாலாவில் போடும்போது திக்னஸ் கொடுக்கும். அதனால நம்ம இது போல் மசிச்சு வச்சிடலாம். இப்போ இதில் நான் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் நல்லா நுணுக்கிட்டாங்க. கல்லில் நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பிரிஞ்சி இலை நசுக்கி வச்சுருந்த அந்த மசாலா பொருளை இதில் போட்டுடலாங்க. இதில் நல்லா வறுபடட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் விழுத இதில் ஊற்றிடலாங்க. நல்லா கலந்துடலாம். பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போது உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுடலாம். நம்ம வேக வைக்கும் போதே அரை ஸ்பூன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேங்க. அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. கரண்டியில் நல்லா கலந்துட்டு நம்ம இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பச்சை வாசனை போக இதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ப்ளெயின் மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி நான் வச்சுருந்தேங்க. அதனால் இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். காரம் மீடியமாக தாங்க இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கரண்டியில் இப்படி கலந்துடலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த கொண்டைக்கடலை அதை இதில் ஊற்றிடலாங்க. கரண்டியில் கலந்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த
கொண்டைக்கடலை தண்ணியோட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கரண்டியில் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா இதில் போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம ஸ்டவ் பண்ணிக்கலாங்க. இப்போ கரம் மசாலா போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. கரண்டியில் இப்படி கலந்து விட்டுருலாங்க. இப்போது 2 பீஸ் நம்ம பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா பரவாயில்லைங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு கரண்டியில் கலந்துட்டு ஸ்டவ் பண்ணிடலாங்க. டேஸ்டியான சன்னா மசாலா சப்பாத்தி பூரிக்கு சூட்டபுளான சைட் டிஷ்ஷுங்க தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறியிருக்குங்க. இந்த போல் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி சாஃப்டாக வரும். இப்போ இது போல் நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சிடலாங்க. நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியாக இழைச்சிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக தூவிட்டு நம்ம இது சப்பாத்தி இழைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் இந்த இழைச்சி வச்சு சப்பாத்தியை போட்டுடலாங்க. கல் நல்லா காஞ்சதும் சப்பாத்தி ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே திருப்பிட்டு இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். இது மேலே இது போல் தடவிட்டு திருப்பிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிடலாங்க. இதில் ரொம்ப ஆயில் நம்மளுக்கு ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே இந்த ஆயிலே போதுமானதாக இருந்ததுங்க. நல்லா வெந்ததும் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு சுட்டு எடுத்துடலாங்க. கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பக்கமாக நம்ம அழுத்திடலாம். தோசை திருப்பியில் இது போல் அழுத்தி நல்லா 2 பக்கம் வெந்ததும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு தோதான சைட் டிஷ் சன்னா மசாலாவும் தயாராகிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.